ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து செவ்வாய்க்கிழமை எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுதுக்கா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணி வந்து தைக்கணும் அப்படிங்கிறது தெரியலன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 3 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ வந்து ஒரு ப்ளவுஸுமே தைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், நாளைக்கு வந்து நான் இந்த ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து கட் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தைக்கிறேன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ளவுஸை வந்து எடுத்துகிட்டு வீட்டு வேலையுமே சைடில் பார்த்துட்டு எந்திரிச்சு அதுக்கப்புறமா தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக ஆக தான் செய்யும். நீங்கள் அப்படி தைக்கிறீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஒரு 1 ஹவர் வந்து தைக்கணும்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 1 ஹவர் எடுத்துகிட்டு நான் தைக்க உட்கார்றேன் அப்படின்னா அந்த டைமுக்கு நீங்கள் எந்திக்கவே கூடாது. உங்கள் தைக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அந்த மாதிரி உட்கார்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான டைம் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ஆகுதுன்னு தெரியும். நீங்கள் எந்திரிச்சு உட்கார்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் உட்காந்து தைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்டான டைம் கிடையாது. நான் வந்து எப்போவுமே வந்து முந்தின நாள் நைட்டே வந்து நாளைக்கு நான் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுருப்பேன். அதை வந்து நான் காலையில் எந்திரிச்சு நான் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிஷினில் உட்காரும்போது அதை பார்த்துருவேன். நான் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தைக்க ஆரம்பிப்பேன். நீங்களுமே இதை வந்து வழக்கமாக வைங்க. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக இருக்கும், போக போக வந்து பழகிரும். நீங்கள் அப்படி ஒரு தடவை வந்து நைட்டே கட் பண்ணி எடுத்து பாருங்கள், காலையில் உங்களால் தைக்க முடியும். அதே மாதிரி வீட்டில் வந்து துணி துவைக்கிற வேலை, அப்புறமா காய போடுற வேலை, இந்த வேலையெல்லாம் வந்து டெய்லி பண்ணுங்கள். டெய்லி நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு வேலை குறையும். வீட்டில் நம்ம வந்து ஒரு 2 நாள் வந்து சேர்த்து வச்சு துணி துவைச்சோம் அப்படின்னா நம்ம ரொம்ப டயர்டாயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து மிஷினில் உட்காரது வந்து கஷ்டம். அதனால் அன்னன்னைக்கு வேலையை வந்து வீட்டில் அன்னன்னைக்கு முடிங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து ப்ளவுஸ் வந்து டெய்லி தைக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து அக்கா நான் வந்து நல்லா தைச்சி கொடுத்துட்டேன், அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ்டேக்குன்னு சொன்னாங்க. அதையுமே நான் 2 தடவை சரி பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் கூட எனக்கு வந்து அவங்க வந்து எனக்கு எந்த டெய்லருமே செட் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் தயவுசெய்து ப்ளவுஸ் வாங்காதீங்க. ஒரு சிலருக்கு வந்து நம்ம எப்படி தைச்சி கொடுத்தாலுமே வந்து திருப்தி பண்ண முடியாது. நீங்கள் ஒரு தடவை பிகினராக இருக்கவங்க வாங்கிட்டீங்க, அவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள சரி பண்ணி கொடுத்துமே அவங்களால வந்து அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து திரும்ப எந்த காரணத்தை கொண்டு வாங்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒருத்தங்க வந்து நம்மளை தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த தொழில் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். அதனால் அந்த கஸ்டமர்கிட்ட வேறு யார்ட்டையும் தைச்சிக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற கஸ்டமரை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்டெலாம் ரொம்ப வந்து நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம மனசில் வந்து எதுக்கு போட்டு தைச்சிக்கிட்டு 200 வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ திட்டு வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதனால் அந்த மாதிரி கஸ்டமரை அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, என்னென்னா கொடுக்குற காசுக்கு வந்து நம்ம எதாவது சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம வீட்டில் வச்சு போட்டு பார்ப்பாங்க, அவங்க கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு லைட்டாக அந்த இடத்துல ஷோல்டரை லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம்னு மறுநாள் எடுத்துகிட்டு வந்துட்டு நிற்பாங்க. இந்த மாதிரி கஸ்டமர் வரும்போது நீங்கள் கண்டுக்காதீங்க. அது வந்து அவங்க ஏதோ சொல்லணுங்கக்காக சொல்கிறவங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா அந்த ப்ளவுஸில் நம்மளே வந்து பார்த்தா தெரிஞ்சிரும். அந்த ப்ளவுஸை வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்குறதுல தப்பே கிடையாது. இந்த மாதிரி கஸ்டமரை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் பிகினராக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இவங்ககிட்டலாம் வாங்காதீங்க. ஏன்னா அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் திருப்திப்படுத்தவே முடியாது. டெய்லி வந்து உங்களால் வந்து ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ வந்து உங்களால் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைம் எடுக்க முடியுமா, எந்த டைம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கும் அது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். இன்னொன்று, நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நான் இந்த நேரத்தில் தான் தைக்க போகிறேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டையும் சொல்லிடுங்க. ஏன்னா நான் எனக்கு இருக்கிற வேலை மாதிரியே உங்களுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு எந்த டைம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டைம் பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்குற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தூங்காமல் அந்த டைமில் வந்து தைக்க மாதிரி பாருங்கள். கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இந்த தொழிலை வந்து முன்னேற முடியும். இந்த வீடியோ பார்க்குற டெய்லர்ஸ்லாம் நீங்கள் வந்து எந்த மிஷின் வச்சு தைக்கிறீங்க, பெடல் மிஷினா பவர் மிஷினா, எவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு ஆகுது அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 2 ஹவர் எடுக்கிறீங்க பிகினராக இருக்கவங்க அப்படின்னா ஓகே. அதையும் தாண்டி எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் தைக்க ஆகுது அப்படின்னா நம்ம வந்து எந்திரிச்சு தைக்கிறோம் அப்படிங்கிறத அர்த்தம். நம்ம வந்து எந்திரிச்சு போகாமல் ஒரு வேலை வீட்டில் வந்து செய்யாமல் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்து தைச்சோன்னா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ளவுஸ் தைச்சதானே கணக்கு பண்ணணும். அந்த டைமை நீங்கள் எவ்வளோன்னு பாருங்கள். அதில் தான் ஒரு 5 நிமிஷமாக வந்து கம்மி பண்ணி ஸ்பீடாக தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்.
நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது நம்ம கற்றுக்கிட்டு ஒரு 10 ப்ளவுஸ் தைச்சிருப்போம். அதுக்கப்புறமா நான் வந்து டைமிங் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் எடுப்பேன் ஒரு ப்ளவுஸுக்கு. அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிது. நீங்களுமே அந்த மாதிரி பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைங்க. இன்றைக்கி வந்து 1 ஹவரில் தைக்கிறீங்களா, நாளைக்கு வந்து ஒரு 50 நிமிஷத்தை தைக்கிற மாதிரி இப்படி வந்து உங்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இல்லைக்கா எனக்கு டைமே இல்லை, வீட்டு வேலையே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபோன் பார்க்குறதுக்கும் ஃபோன் பேசுகிறதுக்கும் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம தொழிலை பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறோம் நம்ம அப்படின்னா கண்டிப்பாக அந்த டயத்துக்கு போயிட்டு அந்த டயத்துக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம தொழிலுக்குமே நமக்குன்னு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து நான் தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. உங்களுக்கு வந்து எந்த டைம் வந்து இருக்கும் உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டு வேலை எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் வேலை இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதை வச்சு நீங்களே கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி வந்து ஒரு 3 மணி நேரமாவது நான் தைக்க உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்போனா மட்டும்தான் உங்களை வந்து நீங்கள் வந்து தயார்படுத்த முடியும். உங்கள் டயத்தை வந்து நீங்கள் வீணாக வேஸ்ட் பண்ணும்போது ஒரு செகண்ட் மட்டும் யோசிங்க. ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தா நமக்கு 200 சம்பாத்தியம் கிடைக்கும். அதை கெடுத்துட்டு நம்ம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும். அதே மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது வீட்டில் இருக்க எந்த நினப்பும் வந்து வச்சுக்காதீங்க. வீட்டில் ஒரு சண்டையோ இல்லை ஒரு பிரச்சனையோ வேறு எதையுமே யோசிக்காமல் நம்ம தைக்கிற வேலையை பார்க்குறோம், அந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக தைச்சி கொடுக்கணும், இந்த மாதிரி மட்டும் யோசிங்க. அப்போனா மட்டும்தான் அந்த ப்ளவுஸும் நமக்கு கரெக்டாக வரும். நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போதே வந்து இது சரியில்லாமல் வருமோ, நிறைய பேருக்கு வந்து இந்த தாட் இருக்கும், இந்த ப்ளவுஸ் வந்து என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற பயத்திலே தைப்பீங்க. அப்படி தைக்காதீங்க. கரெக்டாக தைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தைங்க. நம்ம வந்து தப்பாயிருமோ நினச்சிட்டே தைச்சோம் அப்படின்னா அதில் ஏதாவது தப்பு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து நான் கரெக்டாக தைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தைங்க. இது வரைக்கும் நான் வந்து சோம்பேறித்தனமாக தான்க்கா இருந்தேன், இனிமேல் வந்து நான் டெய்லி வந்து ஒரு 2 ப்ளவுஸாக தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நோட் எடுங்க. ஒரு ரஃப் நோட்டோ உங்கள் குழந்தைங்களோட ஒரு நோட்டோ இல்லை ஏதோ ஒரு நோட்டு, புது நோட்டுனாலும் அது உங்கள் விருப்பம். எடுத்துகிட்டு அதில் டெய்லி வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு டெய்லி வந்து அதை பார்க்கும்போது ஒரு எனர்ஜி கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும், இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து முதல்லே பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைக்கிறது வந்து கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம கஷ்டம்தான். நம்ம வந்து சமையல் பண்ண தெரியாத அப்போ வந்து நம்ம சமையல் பண்ணணும்னு கிச்சனுக்குள்ளே போகும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம சமையல் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி தான் எந்த தொழிலுமே கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக வந்து நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு 11 மணிக்கு வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் வந்து உட்காந்துருவேன். அதாவது ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, நிறைய ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் 9:30 10 மணிக்கு நான் உட்காந்துருவேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு. இல்லை கொஞ்சம் வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒரு 4 ப்ளவுஸ் தான் தைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து டைம் இருக்குது. நான் 1 ஹவருக்கு ஒரு ப்ளவுஸ்ன்னு யோசிச்சா கூட 11 to 12, 12 to 1, 1லேருந்து 2 மணிக்கு சாப்பிடுது, அப்புறம் 2 to 1 3, 3 to 4 நான் வந்து 4 ப்ளவுஸ் முடிச்சிருவேன். இந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் தைப்பேன். எனக்கு 1 ஹவர் அப்படிங்கிறது வந்து நானாக எடுத்துக்கிறதா. மினிமம் வந்து நான் ஒரு 40 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சிருவேன். இப்படி தான் வந்து நான் டைம் செட் பண்ணுவேன். கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படின்னா என் டயத்தை வந்து மாற்றிக்கிடுவேன். நீங்கள் எப்போவுமே வந்து டெய்லிக்கும் என்னென்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் எங்கே வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் எந்த இடத்துலலாம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது புரியும். இப்போ இருக்க விலைவாசியில் வந்து 2 பேர் கஷ்டப்பட்டாலே வந்து குடும்பத்தை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஹஸ்பண்டை எதிர்பார்க்குறத விட நமக்கு ஒரு தொழில் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கும் வருமானம் வரும். நம்ம ஹஸ்பண்டுக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இல்லை நம்ம குழந்தைங்களை ஏதோ ஒன்று சின்னதாக கேட்குறாங்க அப்படின்னா வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து பயம் இருக்காது. நம்ம மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் வீட்டிலேருந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். அட்லீஸ்ட் மாதம் வந்து ஒரு 5000 நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இந்த தொழில் நிறைய சம்பாதிக்க முடியும். எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நான் மாதம் வந்து 5000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு தைக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். செவ்வாய்க்கிழமை வந்து நான் 4 ப்ளவுஸ் தைச்சேன். அந்த 4 ப்ளவுஸில் வந்து ஒரு சாரீ வந்து ஃபால்ஸ் அடிக்க வேண்டியிருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமே எனக்கு 7 மணியோட ப்ளவுஸ் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நான் ஊக்கு வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு தைக்க வேண்டிய எல்லா ப்ளவுஸையுமே தச்சு எடுத்துட்டேன். இப்படி தான் வந்து என்னோடய டயத்தை வந்து நான் மேனேஜ் பண்ணுறேன். எனக்கு டெய்லி வந்து இது பண்ணதுனால பழகிருச்சு. உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும். டெய்லி அக்கா எப்படிக்கா மிஷினில் உட்காந்துருக்கீங்க, எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து கண்டிப்பாக உழைக்கணும் அப்படிங்கிற தைரியத்தோடு நான் வந்து டெய்லி உட்காருவேன். நம்ம சும்மா இருந்தால் மட்டும் யாரும் நம்ம காசு கொடுக்க போகிறது இல்லை. நம்ம வேஸ்ட்டாக தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருப்போம். அதனால் நம்ம இதை தைச்சோம் அப்படின்னா எனக்கு காசு கிடைக்கும். என்னோடய தேவைகள் ஏதோ ஒன்று நான் வந்து பூர்த்தி பண்ணுவேன். இல்லை எனக்கு வந்து ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணுவேன். நான் யார்ட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி யோசிப்பேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தைக்கணும் அப்படிங்கிறது தோணிடும். எனக்குமே சில நாள் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போ வந்து என்னோடய வீடியோவையோ இல்லை வேறு ஏதாவது சிஸ்டரோட வீடியோவையோ பார்ப்பேன். அது வந்து எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் எல்லாரையும் நான் மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அதில் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் டெய்லியுமே யோசிப்பேன். நிறைய பேர் வந்து என்னோடய
வீடியோ பார்த்துட்டு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் டெய்லி தைக்க ஆரம்பிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு உட்காந்து தைக்கிறதுக்கு எரிச்சலாக இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் போக போக வந்து நம்ம வந்து சோம்பேறி ஆயிடுவோம். அதனால் டெய்லி வந்து நம்ம வேலை எப்படி வந்து நம்ம சமையல் பண்ணுறது நம்ம ஒரு வேலையாக செய்கிறோமோ, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி ஒரு ப்ளவுஸு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெய்லி காசு வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க ப்ளவுஸை தைச்சி அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். நம்ம வந்து இன்னும் தைச்சி கொடுக்கணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நமக்கோ ஒரு பொருள் வந்து நாமளாக சம்பாதிச்சு வாங்கணும் அப்படின்னா அது ஒரு திருப்தி இருக்கும். அந்த திருப்தி நமக்கு வந்து நம்மளை வந்து இன்னும் மோட்டிவேட்டட் ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு வைராகியம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் இது பண்ணணும், இந்த வருஷத்தில் வந்து இதை சேர்த்து வைக்கணும், இல்லை இந்த நகை எடுக்கணும், என் பொண்ணுக்கு இது பண்ணணும், இப்படி ஏதாவது ஒன்று வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து தைக்காமல் வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எதை வந்து மைண்ட் செட் பண்ணியிருக்கீங்க, ஒரு வருஷத்தில் நான் இது வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு வேலையை இன்னொருத்தங்க சொல்லி தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலியை நம்ம வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளும் ஒரு ஹஸ்பண்டுக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கோ வந்து ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் வந்து பணம் தேவையே கிடையாது அப்படின்னு நினைக்கிற ஆள் வந்து யாருமே கிடையாது. எல்லாருக்குமே எல்லா தேவைகளும் இருக்க தான் செய்யுது. அதனால் அதுக்கு தக்கன ஓட ஆரம்பிப்போம். நம்ம உழைக்கிற காலத்தில் உழைச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம கஷ்டப்பட மாட்டோம். அதை யோசிச்சுட்டு நீங்கள் வந்து உழைக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க, பிகினராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் வந்து மிஷின் சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மிஷினை வந்து தொடச்சி நீட் பண்ணி டெய்லி வந்து ஒரு 100 ரூபாயாவது வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஏன்னா நம்ம கிடைக்கிற நேரத்தை வந்து பயன்படுத்தணும். தேங்க்யூ.